அடுத்த category of awards in Micromax Saima. The next award is for Best Comedian in Tamil. Dubai. The best comedian Tamil goes to the one and only Vivek for Vela Illa Pattadari. வணக்கம் சார். வணக்கம் சிவா. பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் அப்படின்னு தான் அவர் சொல்லணும். நம்ம ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துக்கே, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு பெரிய இழைப்பு வந்து அப்துல் கலாம் சார் அவர்கள். அவருக்கு ஒரு நெருங்கிய டைம் வாழ்க்கையில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் நம்ம விவேக் சார். அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்டதுனால கிட்டத்தட்ட 1 கோடி மரங்கள் வந்து நெட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மிஷன் எடுத்திருக்காரு சார். அதில் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க சார்? அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டுச்சுன்னா நைட்டு ரூமுக்கு போய் அப்படியே ஏர்போர்ட் போய்ட்டு இல்லை எல்லா ஹோட்டலும் மூடி இருப்பாங்க. பேரிச்சம்பளமும் ஒட்டகப்பாலும் மட்டும் குடிச்சிட்டு படுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அவார்டு வாங்குறவங்களும் நிறைய பேசுகிறாங்க, அவார்டு கொடுக்குறவங்களும் நிறைய பேசுகிறாங்க. பாவம் ஆடியன்ஸ் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. உண்மையில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு இன்றைக்கி ஒன்று கொடுக்கணும்னா அதை நம்ம ஆடியன்ஸுக்கு தான் கொடுக்கணும். நம்ம சினிமாவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், கர்நாடகாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், ஆந்திராவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், வட இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்னு இருக்காங்க. ஆனால் டோட்டல் இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டன்றா அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும்தான் சார். அவர் நினச்சிருந்தா அமிதாப் பச்சன் சார்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆமீர் கான்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் விவேக்கை கூப்பிட்டு திரைப்படங்களில் மரம் நடுவதை பற்றி சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் மரம் நடுவதை ஒரு இயக்கமாக கொண்டு வாருங்கள், திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் global warming, do that, and he has given that task to me. So far I have done 27 lakh saplings in Tamil Nadu, and my target is 1 crore. He'll be there above blessing me and guiding me to achieve that goal. கொஞ்சம் ஜாலியாக விஐபியிலேருந்து ஒரு டைலாக் நீங்கள் சொன்னீங்க, நல்லா இருக்கும் சார். அந்த டைலாக் சொல்கிறேன், பட் அதை டப் ஸ்மாஷ் பண்ணணும். டப் ஸ்மாஷா? நான் சொல்ல நீ தான் டப் ஸ்மாஷ் பண்ணணும் சார். ஒரு தடவை அந்த டைலாக் சொல்லிடுங்க சார் ஃபஸ்ட்டு. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார். நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்க. இவ்வளோதான். ஓகே சார், ரெடி. ஏன்னா இங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சுட்டு வரணும் போல இருக்கு, அவ்வளோ தூரத்தில் இருக்க. நானே வரேன் சார். நான் சொன்னோடனே டப் பண்ணணும். ஓகே சார். டப் ஸ்மாஷ். ஓகே சார். 1 2 3 4. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார். நீங்கள் மைண்ட் வாஷ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்க. மிஸ்ஸு, டைமிங் மிஸ்ஸு. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார். நீங்கள் மைண்ட் வாஷ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்க. இது தனுஷ் வாய்ஸ். ஓகே சார். ஓகே. 1 2 3 4. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையே சார். நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்க. அவ கரெக்ட் டைம் பிடிச்சாலே. நீ தான் வின்னு. உனக்கு தான் இன்னொரு அவார்டு டெஃபினட்டாக. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜ் ஏறும்போது இவர் ஏன் ஏறினான்னு ஒன்றும் தெரியல எனக்கு. நீ எங்கே வர்ற? பாத்ரூம் அந்த சைடு இருக்குப்பா சார். நான் ஒரு அவார்டு வாங்கி போலான்னு வந்தேன் சார். அவார்டா? உனக்கா? இதெல்லாம் கருவாடா வர்றவனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவார்டுப்பா. இதெல்லாம் கஷ்டப்பட்டு நடித்து உழைச்சி மக்கள் அபிமானத்தில் வாங்க வேண்டியது. ஏதாவது மிச்சம் மீதி இருக்கும் வாங்கி போகிறேன் சார். மிச்சம் மீதி கொடுக்கறதுக்கு இதென்ன மிச்சராப்பா, அவார்டுப்பா. சரிங்க சார். போகிறதுக்கு முன்னாடி சைமாவை பற்றி ஒன்று சொல்லுங்க சார். சைமாவை பற்றி நான் என்ன சொல்கிறது? இந்த அவார்டு பற்றி ஒன்று சொல்லுங்களேன். பஞ்ச் லைன் மாதிரி. பஞ்ச் லைன் மாதிரி சொல்லு. ஆடுனா கைமா, அவார்டுனா சைமா. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோன்னு வையேன். ஆமாம். உஷா உதுப் மேடம் மேடைக்கு வந்துருவாங்க. வந்து 30 பேரை மேலே உட்கார வச்சு பாட வைப்பாங்க. ஐயோ சார், நீயும் பாட வேண்டியது. இல்லை சார், நான் கிளம்புறேன் சார். போயிடலாம்.